நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. லாஸ்ட் வீடியோலேருந்து 1 to 10 ரோமன் வரைக்கும் ஃபுல்லாக வீடியோஸ் போட்டிருக்கோம். பிரார்த்தனைக்கில் இன்றைக்கி வந்து 11லேருந்து 16 வரைக்கும் பார்க்குறோம். மாடல் கொஷின் புக்ஸில் தான் ரிவிஷன் கொடுக்குறோம், பார்க்கலாம். கின்ஹி சார் சப்தோங்கா பிரயோக வாக்கியமே கீஜியே அப்படின்றாங்க. இந்த சொற்களில் வந்து இந்த மாதிரி வாக்கியத்தை வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்றாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அது வந்து வாக்கியமாக எடுத்து நம்ம அமைக்கணும். வாக்கியத்தில் அமைத்து எழுதுங்கன்னு சொல்லி தமிழில் படிப்போம்ல, சென்டென்ஸை மேக் பண்ணுறது. அதே தான் இந்த ஹிந்திலேருந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜான்வர் அப்படின்னா காய் ஏக்கு பால்த்து ஜான்வர்கை. ஜான்வர்லாம் வந்து மிருகம்னு அர்த்தம். காயின்றது பசு வந்து ஒரு பால்த்து ஜான்வர் அப்படின்னா பசு வந்து ஒரு வீட்டு விலங்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த சென்டென்ஸ் வந்து அப்படியே பார்த்து ரைட் பண்ணிட்டு இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்களோ அது இந்தாண்ட கொண்டு வந்து அதை அண்டர்லைன் பண்ணி காட்டணும். பசு வந்து ஒரு வீட்டு விலங்கு. ஜோத்துதான்னா வந்து உழுவுறது, விவசாயம் பண்ணுறது வயலில். இப்போ பயில் கேத்து ஜோத்துதாகை. பயில் அப்படின்னு காளை மாடு வந்து வயலில் வந்து இந்த விவசாயி வந்து உழுகிறார், மாடை வச்சு உழுகிறாருல, அதுதான் சொல்கிற ஜோத்துதா. ஹோஷியார் குத்தா ஹோஷியார் ஜான்வரே வந்து குத்தா வந்து ஒரு நன்றியுள்ள விலங்கு. லடாயி அப்படின்னு சண்டை நர்த்தகம். லடாயி நகி சாகத்தே. நாம் யாரும் அனைவரும் என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அது நகின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அனைவரும் ஹம்னா நாங்கள் நம்ம எல்லோரும் சண்டை போடக்கூடாது. நமக்குன்னு சால்ட்டு உப்பு. நமக்கு ரங்கு சபேத்துகை. உப்பு வந்து வெள்ளை நிறமாக இருக்கிறது. ரங்குன நிறத்தை குறிக்கிறது, சபேத்துனா ஒயிட்டு. உப்பு வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. கதார் சாம்னேக்கு கதார்மி சப்ஜிக்கு தேக்கினேகை. அப்படி வந்து கடைகளில் வந்து இந்த மாதிரி வந்து காய்கறிகள் வந்து உள்ளது. துக்கானே அப்படின்றாங்க. சாமினா முன்னாடி இருந்துச்சு, காய்கறி முன்னால் இருந்துச்சு. அழகு செப்பரேட்டாக. அப்போ கர்மி சபேக்கிலேயே அழகு கம்ராகை. கர்ம வீட்டில் வந்து என்ன வந்து வீடு வந்து அழகு தனித்தனியான ரூம்கள் இருந்தது. கம்ரானா அறைன்னு அர்த்தம். இப்போ கிச்சன் ரூம்பு, சமையல் கிச்சனு, பூஜை ரூம்பு, ஹாலு, இந்த மாதிரி பெட்ரூம்னு தனித்தனியாக சொல்கிற மாதிரி அதுதான் இங்கே வந்து அழகுன்னு சொல்லி இங்கே செப்பரேட்டாக இங்கே இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பர்தன்னா பாத்திரம். பர்தனுக்கு துக்கான் பகுத்து படிகை. பாத்திர கடை வந்து ரொம்ப பெரியதாக இருந்துச்சு. துக்கான் பகுத்து படினா ரொம்ப பெரிய கடையாக இருந்துச்சு பாத்திர கடை அப்படின்னாங்க. பிக்குனா பாஷார்மி கயி சீஜோன் பீக்குத்திகை. கடையில் வந்து பல பொருள்கள் வந்து நம்மளுக்கு சீஜோ அப்படியே பொருள்கள். அப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்மளுக்கு எல்லா பொருளும் நம்மளுக்கு கிடைக்கிறது. கையினா வந்து மினி, எல்லா வகையான பொருளும் நம்மளுக்கு கிடைக்குது. புத்திர அப்படின்னா மகன் அர்த்தம். ராம் மகாராஜா தசரத்துக்கு புத்திரகை. ராமர் வந்து மகாராஜா தசரதுடைய மகனாக இருந்தார். மோடினா திருப்பம் அர்த்தம். சப்கே ஜீவன் மே ஏக்கு மோடி ஜரூரர் ஆத்தாகை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஜீவன வாழ்க்கைன்னு அர்த்தம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு திருப்பம் வந்து கண்டிப்பாக வரும். ஆத்தாகை கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. கே சாத்துனா உடன் அர்த்தம். ராம்கா விவாக சீதா கே சாத்து ஹுவா. விவாகன திருமணம் அர்த்தம். ராமருடைய திருமணம் வந்து சீதாவுடன் நடைபெற்றது. சீதா கே சீதாவுடன் நடைபெற்றது. அகிம்சா காந்திஜி அகிம்சாக்கு புஜாரித்தே. அகிம்சா காந்திஜி நேர்வழியில் வந்து கடைபிடிச்சார். ஆந்தோலன் வந்து போராட்டம்னு அர்த்தம். காந்திஜினி கைய ஆந்தோலன் சலாயே. காந்திஜி வந்து பல போராட்டங்கள் என்ன பண்ணார், அவர் கலந்துக்கிட்டார். கையினா வந்து பலன்னு அர்த்தம். நிறைய போராட்டங்களை காந்திஜி கலந்துக்கிட்டாரு அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்களா 8 கொடுப்பாங்க, 4 மட்டும் அட்டன் பண்ணணும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு ஈஸியாக நீங்கள் மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். சிம்பிள் சென்டென்ஸாக தான் இருக்குது. அது எழுதுனீங்களா ஒன்றுக்கு 2 மார்க் ஈஸியாக கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th ரோமனில் பாருங்கள்.
கின்கி 4 प्रश्न के उत्तर एक वाक्य में लीजिए. இது வந்து கொஸ்டின் ஆன்சரு. இது ஒவ்வொரு வாக்கியத்தில் வந்து விடை எழுதுக அப்படின்றாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 8 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இதுலேயே கொஷின்லேயே பாதி ஆன்சர் இருக்கும். கொஷின் படித்து பார்த்துட்டாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சாலும் அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அங்கேருந்து நீங்கள் ஆன்சர் எழுதுனா போதும். கிஷான் ககாங் ரகத்தேகை, விவசாயி வந்து எங்கே வசிக்கிறார், ரகத்தியனை வசிக்கிறது எங்கே வசிக்கிறாரு அப்படின்றாங்க. கிஷான் காவ்மே ரகத்திகை, அப்போ வந்து கிஷான் வந்து எங்கே இருப்பார், விவசாயி வந்து கிராமத்தில் தானே இருப்பாங்க, வந்து விவசாயி வந்து கிராமத்தில் வசிக்கிறார். ஹைன் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்டாக சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து மகான் பனானை வாழைக்கும் கியா கர்த்தேகை, அப்போ மகான் வந்து வீடு கட்டுற உருவாக்குபவர் வந்து யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மகான் பனானை வாழைக்கோ அப்படின்னு கொஷினில் இந்த கோ வரைக்கும் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறீங்க. இந்த கியா அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ராஷ் அப்படின்னா வந்து கொத்தனார்னு அர்த்தம். இந்த மேஸ்திரி கொத்தனார் சொல்கிறோம்ல அவங்க தான் வந்து இந்த வீடை அதை வந்து உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி. கியாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து ராஷ் மட்டும் எழுதிட்டு மீதி எடுத்து அப்படியே எடுத்து ரைட் பண்ணலாம். வீடு கட்டுறது வந்து கொத்தனார் அப்படின்னு. அது பட்டி ஹமாரேலியே கியா பனாத்தே ஹை, பட்டி அப்படின்னா வந்து தச்சர் வந்து எதை உருவாக்குறாங்க அப்படின்றாங்க. பட்டர் ஹமாரேலியே லக்கடிக்கு சீஜம் பனாத்தே ஹை, லக்கடி அப்படின்னா வந்து கட்டைன்னு அர்த்தம், மரக்கட்டைன்னு அர்த்தம். அப்போ வந்து தச்சர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த விண்டோஸு ஜன்னல் இந்த மாதிரி கதவு இதெல்லாம் வந்து கட்டையால் தானே உருவாக்குறாரு. சீஜோ அப்படின்னா பொருள்னு அர்த்தம். விதவிதமான பொருள் வந்து யாரால் உருவாக்க முடியும் அப்படின்னா தச்சரால் தான் முடியும். தமிழ் வந்து அவர் தச்சர் நம்ம சொல்லுவோம். ஓகே, அவங்க தான் வந்து உருவாக்க, பனாத்தேன்னா அவங்க தான் உருவாக்க முடியும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கோன் ஆபூஷன் பனாத்தேகை, ஆபூஷன் அப்படின்னா வந்து நகை செய்கிறவங்க வந்து எதை உருவாக்குவாங்க, யார், கோன்னு வந்து யாருன்னு அர்த்தம். யார் வந்து நகை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றாங்க. சோனார் அப்படின்னா வந்து ஆசாரின்னு சொல்லுவாங்க. இப்போ தச்சர் வேலை செய்கிறவங்களும் ஆசாரின்னு சொல்லுவாங்க. நகை வேலை செய்கிறவங்க இந்த இடத்துல வந்து இந்த ஆபூஷன் கொடுத்ததுனால என்ன கொடுத்தது, சோனார் அப்படின்னா வந்து கோல்டுன்னு அர்த்தம், கோல்டு ஸ்மித்துன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அப்போ வந்து சோனார், அப்போ வந்து நகை வேலை செய்கிறவங்க வந்து தங்கத்தை வந்து அவங்களால தான் அதை உருவாக்க முடியும் அப்படின்னாங்க. ஷோனார், அந்த கோன்றது இடத்துல சோனார்னு எழுதிட்டா போதும். இதெல்லாம் அப்படியே எடுத்து நீங்கள் ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து விட்டாமின் சி கின்கி சீஜ் வம்சம் இழுத்தாங்க. அந்த விட்டமின் சி வந்து எந்தெந்த பொருளை நம்மளுக்கு கிடைக்குது, சீஜோனா பொருள்னு அர்த்தம். எந்தெந்த பொருள் வந்து வைட்டமின் சி வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. வைட்டமின் சி நீம்பு ஆலு ஹரிமர்ச்சி ஆதிசு மில்தாக. நீம்பு அப்படின்னா வந்து எலுமிச்சம்பழம், ஆளுனா வந்து பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, ஹரிமிர்ச்சி அப்படின்னா வந்து பச்சை மிளகான்னு அர்த்தம். இந்த மூணுலேயும் வந்து வைட்டமின் சி வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி. இந்த கோன் இருப்பதியா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் நீம்பு ஆலு ஹரிமிர்ச்சி இது எழுதிட்டு ஆதி இது வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணால் போதும். இதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து நீங்கள் ரைட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு தூப்பு சே கோன் சா விட்டாமின் மில்தாக. தூப் அப்படின்னா வந்து வெயில்னு அர்த்தம். வெயிலில் வந்து நம்மளுக்கு என்ன விட்டமின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, வைட்டமின் அப்படின்னு கேட்குறாங்க. தூபிசே விட்டாமின் டி காஃபி மில்தாக. வந்து நம்ம வெயிலில் அதிகாலையில் வெயிலில் நிற்கிறதுனா நம்மளுக்கு சூரிய வெயில் வந்து உடம்புல பட்டால் ரொம்ப நல்லதுன்றாங்க. அது என்ன விட்டாமின் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி விட்டமின். அப்போ டி வைட்டமின் போதுமான அளவு நம்மளுக்கு அது காஃபி அப்படின்னா போதுமான அளவு வெயிலில் நம்ம நின்னா நம்மளுக்கு வந்து டி வைட்டமின் கிடைக்குது அப்படின்றாங்க. நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா இந்த இடத்துல கோன்சான் இருக்கு பார்த்தியா, அந்த இடத்துல வந்து தூப்ஸே அப்படியே எழுதிட்டு இந்த விட்டாமின் பார்த்து அப்படியே எழுதுறீங்க. இந்த இடத்துல டீன்னு மட்டும் நீங்கள் எழுதினா போதும். டி காஃபி இந்த கோன்சாக் பதில் டி காஃபின்னு எழுதிட்டு அப்படியே மிதில் எடுத்து அப்படியே ரைட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா கைலரி கிசே ககத்தேகை. கைலரி அப்படின்னா சக்தின்னு அர்த்தம். வந்து நம்ம தமிழ் வந்து கலோரின்னு நம்ம சொல்லுவோம். வந்து இந்த சக்தி வந்து எதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. ஆகார் சக்திக்கும் கைலரி ககத்தேகை. ஆகார் அப்படின்னா நம்ம சத்துள்ள உணவு சாப்பிட்ட மாதிரி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு கலோரி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஆகார்னால் உணவுன்னு அர்த்தம். நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வந்து சக்தியுள்ள பொருளாக நம்ம சாப்பிட்ணும், அப்போ தான் நம்மளுக்கு கலோரி கிடைக்கும் அப்படின்றாங்க. அந்த ஆகார் சக்தி நீங்கள் இப்போ எழுதிட்டு இதெல்லாம் அப்படியே எடுத்து நீங்கள் ரைட் பண்ணிடலாம். கொஷின்லேயே இருக்குது, அப்படியே எடுத்து எழுதலாம். அடுத்து கன்னியாகுமரிக்கா பூரானா நாம் கியாக. கன்னியாகுமரியுடைய பூரானா அப்படின்னா பழைய பெயர் என்ன, இப்போ வந்து கன்னியாகுமரின்னு சொல்கிறோம், அப்போ பழைய பெயர் என்னன்னு சொல்லி
கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரிக்கா பூரானா நாம், இந்த நாம் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு இந்த கியாகுல நீ நாஞ்சில் நாடுன்னு எழுதிடணும். ஓகே, நாஞ்சில் நாடு பழைய பெயர் வந்து நாஞ்சில் நாடாக இருந்துச்சு. அப்போ நாஞ்சில் நாடுன்றது 1 or 5 times நீங்கள் எழுதி பார்த்துட்டிங்களா ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஓகே, இப்போ ஈஸியான பேர் தான், ஒரு 5-10 times எழுதி பாருங்கள். அடுத்து கன்னியாகுமரி में कितने समुद्र का சங்கமும் ஹோத்தாகேன், கன்னியாகுமரியிலேருந்து எத்தனை கடல்லேருந்து சங்கமம் வந்து ஒன்று கூடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல சமுத்திரம் அப்படின்னா கடல்கள்ன்றாங்க. இந்த இடத்துல வந்து கன்னியாகுமரிமே, அப்போ கித்தினேன்ற இடத்துல என்ன எழுதுறீங்க, தீன் மட்டும் எழுதிட்டா போதும். இதெல்லாம் அப்படியே எடுத்து நீங்கள் ரைட் பண்ணலாம். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே கித்தினைக்கு பதிலாக தீன் எழுதுறீங்க, அவ்வளோதான். 3 கடல்களும் ஒன்று கூடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கித்தினைக்கு பதிலாக தீன்னு எழுதுறீங்க. இதில் வந்து அப்படியே கொஸ்டினில் பதில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து அப்படியே ரைட் பண்ணிடலாம். ஈஸியாக நீங்கள் மார்க் 2 மார்க் எடுக்கலாம். कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम क्या क्या தேக்கி சக்தி ஹை அப்படின்னா, கன்னியாகுமரியில் வந்து பௌர்ணமி அப்போ வந்து மாலையில் வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. கியா தேக்கி சக்தி ஹை, நம்ம அந்த நேரத்தில் வந்து என்ன பார்க்குறோம் பௌர்ணமி நாள் அன்னைக்கு மாலையில், இந்த ஷாம்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் சம்மியான நேரத்தில், அந்த நேரத்தில் என்ன நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி இங்கே பன்மையில் கொடுத்துருக்காங்க. அப்போ கன்னியாகுமரிமே அப்படியே கொஷினில் இருக்கிறத அப்படியே பார்த்து ரைட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தின்னு ஷாம்கோ ஏகி சம்மியமே ஹம்மு, இந்த ஹம் வரைக்கும் அப்படியே நீங்கள் பார்த்து எழுதிடலாம். கொஷினில் பார்த்து இந்த கியான்னு இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன எழுதுறீங்க, இந்த இடத்துல சந்திரோதய அவர் சூரியோதய, அப்போ நிலவும் சூரியனும் ஒன்று கூடுறத நம்ம அந்த நேரத்தில் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். எந்த நேரத்தில், மாலை நேரத்தில் அப்படின்ற மாதிரி. அந்த கியான்ற இடத்துல நீங்கள் என்ன எழுதணும், சந்திரோதய அவர் சூரியோதய, மீதி இது தேக்கு சக்தியகைன்னு அப்படியே எடுத்து அப்படியே பார்த்து ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணால் போதும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி के समुद्र तट पर किसका मंदिर है, கன்னியாகுமரியில் கடற்கரையில் வந்து என்ன கோயில் இருந்தது, மந்திர்னா டெம்பிள், கோயில் இருந்துச்சு. சமுத்திர தட்டு அப்படின்னா கரைன்னு அர்த்தம். அந்த கடற்கரையில் வந்து என்ன இருந்துச்சுன்றாங்க. கன்னியாகுமரிக்கு சமுத்திர தட்டு பர், கடற்கரையின் மேல் வந்து தேவி கன்னியாகுமரிக்கா மந்திர்கே, அவங்க வந்து கிஸ்கா யாருடைய கோயில், கிஸ்கான யாருடையன்னு அர்த்தம். யாருடைய கோயில் இருந்தோம் அப்படின்னா தேவி கன்னியாகுமரி, அங்கே குமாரி, தமிழ் வந்து கன்னியாகுமரின்னு சொல்லுவோம், ஹிந்தியில் வந்து கன்னியாகுமாரி அப்படின்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, தேவி கன்னியாகுமாரிக்கா அப்படின்னு எழுதிட்டு மந்திர் அப்படியே எடுத்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, யாருடையன்ற இடத்துல கன்னியாகுமாரி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிவிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்து ஸ்கூலுக்கே பீச்சே கியாக, ஸ்கூலுக்கு பின்னாடி வந்து என்ன இருந்துச்சு, பீச்சேன்னா பின்னால் அர்த்தம். ஸ்கூலுக்கே பீச்சே ஏக்கு படா மைதான் ஹே, ஸ்கூலுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய மைதானம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் படாயி கித்தனை பஜே சிறு ஹோத்தி ஹே, பள்ளிக்கூடத்தின் படிப்பு வந்து எத்தனை மணிக்கு வந்து ஆரம்பமானது. ஷுருனா வந்து தொடக்கம்னு அர்த்தம். இப்போ ப்ரேயர் முடிஞ்சு கிளாஸ் ஃபஸ்ட்டு பீரியட் ஸ்டார்ட் ஆகுதுல, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கூலுக்கே படாயி 10 பஜே சிறு ஹோத்தி ஹே, இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, கித்தினேண்டு பத்தியா, கித்தினேண்டு இடத்துல இந்த இடத்துல வந்து 10 பஜேன்னு எழுதிக்கலாம். ஒரு கிளாஸ் வந்து 9:30 ஸ்டார்ட் ஆகும், 9 o'clock ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து என்ன கொடுத்தா 10ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டைம் வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு சாத்திர மைதான் மே கப்பு கேள்த்தே ஹே, மாணவர்கள் வந்து மைதானத்தில் வந்து எப்போ வந்து விளையாண்டாங்க. கப்புனா எப்பொழுதுன்னு அர்த்தம், எப்போ அவங்க விளையாண்டான்றாங்க. சாத்திர மைதான் மே ஷாம்கோ கேள்த்தே ஹே, மாணவர்கள் வந்து எப்போ விளையாண்டாங்களா, மாலையில் விளையாண்டாங்க. அப்போ கப்புக்கு பதில் என்ன எழுதுறீங்க இந்த இடத்துல, ஷாம்கோன்னு வந்து மாலைன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்களா வந்து 13th ரோமனில் இது வந்து ப்ரீஃப் கொஸ்டின்ஸு. கிண்கி தோ பிரச்சனைக்கே உத்தர் தீர்த்தின் வாக்கியமே லிக்கியே அப்படின்றாங்க. அது வந்து ஒவ்வொரு வாக்கியத்தில் ஆன்சர் பண்ண போனது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3 வாக்கியத்தில் நீங்கள் வந்து விடை எழுதுன்றாங்க. இது வந்து ப்ரீஃப் கொஸ்டின் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. எனி 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 4 மார்க்கு ஈஸியாக எடுக்கலாம். ஒவ்வொரு 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுலேயே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த கியே புக்கிலேயே. இதே நீங்கள் படிச்சுட்டாவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா காய்க்கே பாரியமே
தீன் வாக்கிய லிக்கிய அப்படின்னா காயினை வந்து பசுவை பற்றி பாரேன பற்றினது பசுவை பற்றி 3 வாக்கியங்கள் வந்து நீங்கள் எழுதுங்க. லிக்கில் எழுதுறது உங்களுக்கு தெரிஞ்ச 3 வாக்கியத்தில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி இங்கே கொஷினில் சொல்லியிருக்காங்க. அப்போ காய் படி சீதி சாதி ஹோத்திகை இது வந்து ஒரு வாக்கியம் வந்து ஒரு அமைதியான விலங்கு. சீதி சாதினா அமைதியான விலங்கு பசு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வகு ஹம்தி ஹம்கோ ஹம்கோ தூத்து தேத்திகை ஹம்கோ அப்படின்னு நம்மளுக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து அது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியுது, பால் தெரிகிறது. தூத்துனா வந்து மில்க்கு, பால் வந்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறது, சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுற பால் வந்து ஒரு நல்லதுன்ட்டு எல்லோரும் குடிக்கிறோம் இல்லையா, அதனால் இங்கே பன்மையில் கொடுத்துருக்காங்க. அது எல்லோருக்கும் என்ன பண்ணுது, பால் தருது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து காய்க்கா தூத்து மீட்டா அவர் புஷ்டிகர் ஹோத்தாகே. அப்போ வந்து அந்த பசுவினுடைய பால் வந்து மீட்டா அப்படின்னா ஸ்வீட்டு. அப்போ பசு பாலில் தானே ஸ்வீட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி அது ஸ்வீட்டு இனிப்பு செய்கிறதுக்கும் புஷ்டிகர்னால் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சத்துள்ள பொருளாகவும் நம்மளுக்கு பயன்படுது. புஷ்டிகர்னால் ரொம்ப ஆரோக்கியமான பாலாக இருக்குது, சத்துள்ளதாக இருக்குது அப்படின்ற மாதிரி 3 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படிச்சுனா ஈஸியாக 4 மார்க் எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா குத்தேக்க பாரமி தீன் வாக்கிய லிக்கியே. அப்போ வந்து நாய்களை பற்றி நீங்கள் 3 வாக்கியத்தில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். குத்தேனா வந்து டாக் நாய் சொல்லியிருக்காங்க. குத்தாபடா வஃபாதார் ஜான்வர் ஹே. அப்போ வந்து நாய் வந்து ஒரு நன்றியுள்ள மிருகம் விலங்கு அப்படின்றாங்க. வஃபாதார் அப்படின்னா வந்து நன்றியுள்ள அப்படின்னா வகு கர்கி ரக்வாலி கர்த்தாக. இது வந்து வீட்டை வந்து காவல் காக்குது அப்படின்னா கர்னா வீடுன்னு அர்த்தம். கர்கி ரக்வாலினா வந்து காவல் காக்குது. நாய் வந்து வீட்டை வந்து காவல் காக்கிறது. வகு பாத்து ரோட்டி அவர் மாங்ஸ் காத்தாக. அது என்ன சாப்பிடுது அப்படின்னா பாத்துனா உணவு சாப்பிடுது. ரோட்டினா வந்து ரொட்டி சாப்பிடுது. அடுத்தது மாங்ஸ்னால் வந்து இறைச்சின்னு அர்த்தம். அப்போ வந்து நாய் வந்து இறைச்சி சாப்பாடு ரொட்டி இதெல்லாமே வந்து அது சாப்பிடுது அப்படின்ற மாதிரி 3 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஹாத்திக்கு பாரேமி தீன் வாக்கிய லிக்கியே. இப்போ வந்து ஹாத்தி அப்படின்னா எலிஃபெண்ட்டு, யானை பற்றி 3 வாக்கியத்தில் எழுதுக அப்படின்றாங்க. ஹாத்தி ஜான்வரோமி படாக வந்து எலிஃபெண்ட் வந்து ஒரு பெரிய மிருகம் விலங்கு. படானா வந்து பெரிய ஜான்வரோன்னு விலங்குன்னு அர்த்தம். அது பெரிய விலங்காக கருதப்படுது அப்படின்றாங்க. உஷ்கி சூண்ட்டு லம்பி கோத்தாக. அதுக்கு வந்து சூண்டுனானது அது தும்பிக்கு வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. லம்பினா வந்து நீளமாக இருக்குது. தும்பிக்கு வந்து ரொம்ப அதுக்கு நீளமாக இருக்கிறது. ஹாத்திக்கோ மந்திர்மே வாழ்த்தாக. வந்து எலிஃபெண்ட் வந்து எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் கோயில்கள் வந்து நம்ம பார்க்கலாம். மந்திர்னா டெம்பிள், கோயிலெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நயே பாசார்மே ககாங் கோன்சி துக்கானே ஹே. அப்போ வந்து நயே பஜார் அப்படின்னா வந்து புதிய மார்க்கெட்டில் வந்து அங்கே என்னென்ன பொருட்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சது அந்த கடைகளில் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லியிருக்காங்க. நயே பஜாருமே பகல் கிரானேக்கு துக்கானே ஹே. அவங்க முதல்ல எங்கே போனாங்க அப்படின்னா முதல்ல வந்து மளிகை கடை. கிரானே அப்படின்னா வந்து மளிகை கடை நடத்தும். முதல்ல வந்து பகலேன்னா ஃபஸ்ட்டு முதல்ல மளிகை கடைக்கு வந்து அங்கே போனாங்க. நெக்ஸ்ட் வந்து உஸ்கே சாமான்கே கதார் மே சப்ஜிக்கு துக்கானே. அடுத்து வந்து காய்கறி கடைக்கு வந்து அவங்க வாங்கினாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து பீச்சைக்கு கதார் மே சாபுன் ஆதிக்கு துக்கானே. பின்னாடி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மளிகை கடைக்கு பின்னாடி இருக்க சோப்புகள் வந்து அவங்க வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி இங்கே 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கபடேக்கு துக்கானே மே கியா சீஜே மில்தாகே. அப்போ வந்து கபடே அப்படின்னா துணிக்கடைன்னு அர்த்தம். துணிக்கடையில் வந்து என்னென்ன பொருள் வந்து நம்மளுக்கு கிடைச்சது. சீஜம் அப்படின்னா விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்றாங்க. கபடேக்கு துக்கானேக்கு ஷல்வார் கமீஜ் அவர் பத்துலுமே கப்படே மில்த்திகை அப்படின்றாங்க. துணிக்கடையில் வந்து நம்மளுக்கு வந்து சல்வார் அப்படின்னா வந்து சுடிதார் பற்றி கிடைச்சி, அதே கமீஜ்னா சட்டை கிடச்சி தான். பத்லுன்னா கால் சட்டை பேண்ட்டுன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அங்கே கிடைச்சிதுன்றாங்க. கை பிரக்காரிக்கு சாடியா மில்த்திகை. அதே போல் பல வகையான வந்து புடவைகள் வந்து நம்ம சாரீஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்றாங்க. சாடியாங் அப்படின்னா ரைட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹத்து தே அவர்
அவர் காதிக்கு கபடே பி மில்தேகை. அதே போல் அங்கே வந்து பல வகையான வந்து காதி வகையான காதினா வந்து இந்த நூல் தெரியுலாம் அங்கே இருக்க நம்மளுக்கு கதராடையெல்லாம் அங்கே அந்த அந்த இதில் துணிக்கடையில் வந்து நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். தூசரி மஞ்சளுக்கு துக்கானே அவர் கபடேக்கு துக்கானேக்கு பாரேமி லிக்கியே. தூசரி மஞ்சள் அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து செகண்ட் ஃப்ளோர் கடையில் வந்து நம்மளுக்கு வந்து கப்படே என்ன நம்மளுக்கு கிடைச்சது அந்த கடைங்களில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தூசரி மஞ்சள்மே தவாயினா வந்து மெடிசன்ஸு, பர்தர்னா பாத்திரம், சப்பல்னா ஸ்லிப்பரு, ஜூத்தே அப்படின்னா ஷூஸு, குழந்தைங்க ஷூஸு, அது மாதிரி ஆதி போன்ற பொருள்கள்லாம் நம்மளுக்கு வந்து துக்கானையெல்லாம் கிடைச்சதுன்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பச்சைக்கிளியே காகஜ் வந்து பேப்பர்ஸு, நோட் புக்கு, புஸ்தகோ மில்திகை. குழந்தைங்களுக்கு வந்து அங்கே வந்து படிப்பதற்கு தகுந்த மாதிரி புத்தகங்கள் நோட்டு புக்கெல்லாம் கிடைச்சதுன்றாங்க. கப்படேக்கு துக்கானேக்கு ஷல்வார் கமீஜ் சாடி காதிக்கு கபடேக்கு மில்தேகை. அது இல்லாமல் அங்கே துணிக்கடையில் அங்கே இல்லாமல் அந்த ஃப்ளோரில் என்ன கிடச்சிதுன்னா இந்த மாதிரி சல்வார் கிடச்சிதான், சட்டைக்கு வந்து சாடி வந்து சாரீஸு, அந்த கதராடை எல்லாமே கிடச்சிது. காதினா வந்து கதராடை துணி, இந்த துணிவகைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள். दक्षिण अफ्रीका में किया அனுபவ ஹுவா. அப்போ வந்து காந்திஜி வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து அவர் என்ன அனுபவத்தை வந்து அவருக்கு என்ன அனுபவம் அவருக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் दक्षिण अफ्रीका में भारतीयों के प्रति अंग्रेजी भेदभाव திக்கத்தி. அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அங்கே இந்தியனுக்கு வந்து அங்கே வந்து என்ன இல்லை பாரதியம் அப்படின்னா நம்ம இந்தியன் சொல்கிறோம். அங்கே அந்த இந்தியனை பார்த்து அங்கிரேஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மதிப்பே அங்கே கிடைக்கல அப்படின்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து காந்திக்கும் இஸ் பேத்து பாவசே लड़ना पड़ा सत्याग्रह का प्रयोग करके गांधी के लड़ाई में ली थे. முதல் வந்து அவர் தான் என்ன பண்ணார், சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இந்த சத்தியாகிரன்ற முதல்ல போராட்டத்தை அங்கே தான் வந்து அவர் ஆரம்பித்தார். அதுதான் அவருக்கு வந்து அவர் கிடைச்ச அனுபவம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்தியனுக்கு அங்கே மதிப்பு இல்லைன்றதை வச்சு தான் அங்கே தான் என்ன பண்ணார், நம்ம இந்திய மக்களுக்கு வச்சு அவர் சத்தியாகிர போராட்டம் முதல்ல அங்கே ஆரம்பித்தார். அதுதான் நம்ம இங்கே ரைட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு கோன்சி घटना गांधी जी के जीवन में महत्वपूर्ण मोड़ बन गई. அப்போ வந்து யார் இந்த கட்னா அப்படின்னா வந்து அந்த ரயில்வே இதில் வந்து காந்திஜி வந்து அவர் வாழ்க்கையில் வந்து என்ன அவர் வாழ்க்கையில் வந்து மகத்துவம் அவர் என்ன அவர் வாழ்க்கையில் வந்து முதல்ல வந்து ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்து வச்சு இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம். காந்திஜி दक्षिण अफ्रीका में रेल में जाते समय उनके पास பிரதம் ஹோனிகா டிக்கெட் தா. அப்போ அவர் வந்து காந்திஜி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து என்ன வந்து ரேல்மே ஜாத்தி அப்படின்னா ரயில்காடியில் வந்து போயிட்டுருக்க நேரத்தில் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து டிக்கெட் எடுத்திருந்தார். பிரதம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் கிளாஸ்னு அர்த்தம். டிக்கெட் எடுத்திருந்தார், டிக்கெட்டு தான். ஆனாலும் கூட டிக்கெட்டு कलेक्टर में उनकी दूसरों शोनी में ஜாக்கர் பைட்லேயே கஹா. ஆனால் இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருந்தோம். ஆனாலும் கூட வந்து டிக்கெட் கலெக்டர் செக் பண்ணுறவர் என்ன பண்ணார், நீங்கள் தேர்ட் கிளாஸ் தான் தீஸ்ரோம் அப்படின்னா தேர்ட் கிளாஸ்னு அர்த்தம். நீங்கள் வந்து தேர்ட் கிளாஸில் தான் நீங்கள் போய் உட்காரணும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. கஹானா சொல்கிறான்னு அர்த்தம். அப்போ கியோன்கி ஏனென்றால் பாரதியன் தே, ஏன்னா நீ இந்தியனாக இருக்கிற அப்படின்றாரு. யக்கு கட்னா உன்கே ஜீவன்மே ஏக்கு மகத்துவ மோடு ஜன் கயம். இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொஷின்லேயே இருக்குது. இதுதான் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து கண்ட திருப்பம் முதல் திருப்பமாக இருந்துச்சு அவர் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி இந்த கொஷின் சொல்லியிருக்காங்க. இது ஈஸியாக நீங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தமிழில். நீங்கள் ஈஸியாக நான் வச்சு நீங்கள் அப்போ எழுதலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 14th ரோமில் ஃபுல்லாக எஸ்ஏ நான் புக்கிலேயே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து பிராத்மிக்கில் வந்து போனீங்களா லைனாக உங்களுக்கு ஆர்டர் வைஸாக
உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எஸ்ஏ ஃபுல்லாக போட்டிருக்கேன், எல்லாம் நியூஸில் பஸ்ஸாக எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஒன்று உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். புக்கில் இருக்க எஸ்ஏ தான், நீங்கள் இதை படிச்சிட்டாலும் சரி, புக்கில் இதை படிச்சிட்டாலும் சரி, நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இது வந்து தர்ஜி அவர் ஹாத்தி கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் வந்து இதில் பார்த்தீங்களா வந்து இதுக்கு வந்து 8 மார்க்கு 3 கொடுப்பாங்க. ஒரு எஸ்ஏ மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். ஓகே, மினிமம் ஒரு 10 லைன் எழுதினா கூட உங்களுக்கும் மார்க் கிடைக்கும். அடுத்து செகண்ட் எஸ்ஏ பார்த்தீங்கன்னா தூத்துமே பானி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, செகண்ட் எஸ்ஏ எல்லா எஸ்ஏவுமே நான் போட்டிருக்கேன். இதில் இருக்கிற எஸ்ஏ மட்டும் நீங்கள் பாருங்கள், வீடியோஸில் பாருங்கள். உங்களுக்கு ஹெட்லைன்ஸோடைய வீடியோஸ் வரும், பார்த்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்ஏன்னு போட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா ஏக்தா கா ஃபல்னு கொடுத்துருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ தான். இதுவும் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை படிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்களா 15th ராமனில் பாருங்கள். இங்கே வந்து அனுவாதம்னு கொடுத்துருக்காங்க. 15th 16th வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். 5 மார்க் எடுக்கலாம். ஓகே, அவங்க 8 கொடுப்பாங்க. இனி வந்து 5 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹிந்தி 5 வாக்கியமே அனுவாது பிராந்திய பாஷா மீல் கீஜே. இந்த பிராந்திய பாஷான்னு சொல்லி இங்கே வந்துட்டாவே உனக்கு தெரிஞ்ச மொழியில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. நீ இங்கிலீஷில் வேணாலும் எழுதலாம், தமிழில் வேணாலும் எழுதலாம். அவங்க என்ன எதில் கொடுப்பாங்கன்னா ஹிந்தியில் தான் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் தமிழில் எழுதலாம், ஹிந்தியில் வேணாலும் எழுதலாம். ஓகே, இப்போ பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கமலா உதர் ஜாவோன்னு கொடுத்துருக்காங்க. கமலா கோதர். இப்போ இது மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இது எழுதலாம், இல்லை இது எழுதலாம், உங்கள் சாய்ஸ் தான். அப்போ கமலா கோதர், அப்போ கமலா அங்கே போ அப்படி தமிழில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தும் கிதாப் லாவோ யூ பிரிங் த புக்கு. நீ புத்தகம் கொண்டு வா. இந்த ரெண்டில் தான் ஒன்று மட்டும் நீங்கள் எழுதினா போதும். தேர்டில் பாருங்கள், தும் வகாங் பைட்டோ யூ சிட் தர். நீ அங்கே உட்கார். தும் யகாங் கிதாப் படோ யூ ரீட் த புக். இந்த புத்தகம் படி. தும் காம் கரோ யூ டூ த ஒர்க். நீ வேலை செய். தும் दूध पिवो யூ ட்ரிங்க் மில்க். நீ பால் குடி. ஆப் யகாங் ஆயியே யூ ப்ளீஸ் கம் ஹியர். நீங்கள் இங்கே வாருங்கள். வேலு கர் ஜாத்தா ஹே வேலு கோஸ் டு த ஹவுஸ். வேலு வீட்டிற்கு போகிறான். யக் லடுக்கா ஹிந்தி படித்தா ஹே. திஸ் பாய் ரீட்ஸ் ஹிந்தி. இந்த பையன் ஹிந்தி படிக்கிறான். தும் கியா கர்த்தே ஹோ வாட் டு யூ டூ. நீ என்ன செய்கிறாய். சீதா கானா கானா காத்தி ஹே. சீதா சிங்ஸ் த சாங். சீதை பாட்டு பாடுகிறாள். மீனா கப்படா சீத்தி ஹை. மீனா ஸ்டிச்சஸ் த கிளாத். மீனா துணி தைக்கிறாள். தும் கியா லிக்தே ஹோ வாட் டு யூ டூ ரைட். நீ என்ன எழுதுகிறாய். லடுக்கே மைதான் மே கேள்தே ஹை. பாய்ஸ் பிளே இன் த பிளே கிரவுண்டு. பையன்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். ஹம் கஹானி சுன்தே ஹை. வி ஹியர் த ஸ்டோரி. நாங்கள் கதை கேட்கிறோம். ராம் பட் ரகா ஹே. ராம் இஸ் ரீடிங். ராமன் படித்து கொண்டிருக்கிறான். ஏக் ஸ்திரீ கப்படா சி ரகி ஹே. ஏ உமன் ஸ்டிச்சிங் த கிளாத்தஸ். ஒரு பெண்மணி துணி தைத்து கொண்டிருக்கிறாள். மை பாட் லிக் ரகா ஹூ. ஐ ஆம் ரைட்டிங் இன் த லெசன். நான் பாடம் எழுதி கொண்டிருக்கிறேன். சோட்டே லடுக்கே கேள் ரகை ஹை. ஸ்மால் பாய்ஸ் ஆர் பிளேயிங். சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 20th பிதாஜி கத்து லிக் ரகை ஹைன். அப்போ ஃபாதர் இஸ் ரைட்டிங் லெட்டர். அப்பா கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். மை கல் பாட் லிக்குங்கா. ஐ ஷால் ரைட் த லெசன் டுமாரோ. நான் நாளைக்கு பாடம் எழுதுவேன்.
நௌகர் சாமான் லாயேகா, தி சர்வெண்ட் வில் பிரிங் லக்கேஜ், வேலைக்காரன் சாமான் கொண்டு வருவான். லலிதா ஆஜ் யகாம் ஆயேகி, லலிதா வில் கம் ஹியர் டுடே, லலிதா இன்று இங்கே வருவாள். யக் காடி கப் சூட்டேகி, வென் வில் திஸ் ட்ரெயின் டிபார்ட், இந்த வண்டி எப்பொழுது புறப்படும். லடுக்கியாங் கானா ஜாயேகி, கேர்ள்ஸ் வில் சிங் த சாங், சிறுமிகள் பாட்டு பாடுவார்கள். மேரி பகன் நாரங்கி லாயி, மை சிஸ்டர் பாட் ஆரஞ்சஸ், என்னுடைய சகோதரி ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தாள். அவுரத்தே காவேரி மே நகாயி, லேடிஸ் லுக் பாத் இன் த காவேரி, பெண்கள் காவேரியில் குளித்தார்கள். கோபால் ஆயா, கோபால் கம், கோபால் வந்தான். ஹம் ஸ்டேஷன் காயே, வி வென் டு த ஸ்டேஷன், நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம். மை குச் நகி போலா, ஐ ஸ்போக் நத்திங், நான் ஒன்றும் பேசவில்லை. மைனே காயா, ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். தும்னே கத் லிகா, யூ ரோட் லெட்டர், நீ கடிதம் எழுதினாய். உஷ்னே பானி பியா, ஹீ ட்ராங்க் வாட்டர், அவன் தண்ணீர் குடித்தான். ஹம்னே தேக்கா, விஷா, நாங்கள் பார்த்தோம். காடி 10 பஜே நிக்கிலி, தி ட்ரெயின் லெஃப்ட் அட் 10 o'clock, வண்டி 10 மணிக்கு புறப்பட்டது. உஸ் ஸ்திரீ மினி காம் நகி கியா, தி லேடி டிட் நாட் டூ த ஒர்க், அந்த பெண்மணி வேலை செய்யவில்லை. மைனே 3 கேலே காயே, ஐ ஏட் 3 பனானாஸ், நான் 3 வாழைப்பழங்கள் சாப்பிட்டேன். तुमने 10 रुपये दिए, you gave 10 rupees, நீ 10 ரூபாய் கொடுத்தாய். மை ஏக் கலம் சாகத்தா ஹூம், ஐ லைக் எ பென், நான் ஒரு பேனா விரும்புகிறேன். கரீப் லோக் பைசா சாகத்தே ஹைன், புவர் பீப்புள் வாண்ட் மணி, ஏழைகள் பணம் விரும்புகிறார்கள். பச்சா ஏக் கிளவுனா சாகத்தா ஹை, தி சைல்டு லைக் எ டால், குழந்தை ஒரு பொம்மை விரும்புகிறது. வக் லடுக்கி ஹிந்தி மே கா சக்தி ஹே, தி தட் கேர்ள் கேன் சிங் இன் ஹிந்தி, அந்த சிறுமி ஹிந்தியில் பாட முடியும். ஷப் லடுக்கியாங் அப் கேல் சக்தி ஹை, ஆல் கேர்ள்ஸ் கேன் பிளே நவ், எல்லா பெண்களும் இப்பொழுது விளையாட முடியும். முஜே ஏக் கலம் சாகியே, ஐ வாண்ட் எ பென், எனக்கு ஒரு பேனா வேண்டும். ஷப்கோ மில்கர் ரஹனா சாகியே, ஆல் மஸ்ட் லிவ் டுகெதர், எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும். அடுத்து லாஸ்ட் ரோமன் பாருங்கள், 16th ரோமனில் அதை நம்ம ஹிந்தியில் கொடுத்து நம்ம தமிழ் இல்லை இங்கிலீஷில் எழுதணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படியே தலைகீழ அவங்க இங்கிலீஷ்லேயும் கொடுப்பாங்க தமிழ்லையும் கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஹிந்தியில் நீங்கள் ரைட் பண்ணணும். அதுக்கு ஒவ்வொரு மார்க் கிடைச்சிது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 மார்க் கிடைக்கும். சின்ன சின்ன வேர்ட்ஸை ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் இதில் 8 கொடுப்பாங்க. இதில் 4 அட்டன் பண்ணால் போதும், ஒன்றுக்கு 2 மார்க்கு. கின்கி 4 வாக்கியம் கே அனுவாத்து ஹிந்தி மே கீஜே, அவனே இங்கே பாரு அனுவாத்து ஹிந்தி மே, அவங்க மொழியாக்க ஹிந்தியில் தான் நீங்கள் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஹெட்லைன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். இங்கே என்ன ஷிட் ஹியர், இங்கே உட்கார், இந்த மாதிரி அவங்க கொடுத்துட்டா நீ ஹிந்தியில் ரைட் பண்ணலாம். யகாங் பைட்டோ, யகாங்னே இங்கேன்றது உங்களுக்கு ஈஸியாக, அப்படி இங்கிலீஷில் உங்களுக்கு மீனிங் புரியல டக்குன்னு என்ன பண்ணலாம், நீங்கள்
இந்த தமிழ் இருக்குது பார்த்தீங்கன்னா, தமிழை வச்சு கூட நீங்கள் ஹிந்தி ஈஸியாக நீங்கள் ரைட் பண்ணலாம். இங்கேங்கிறதுக்கு என்ன வரும், யஹாங் வரும். உட்கார் அப்படிங்கிறது பைட்டோ. இந்த இதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஹிந்தியில் ரைட் பண்ணலாம். தெரியாதவங்க அப்படி கூட பண்ணலாம். ஓகே. அடுத்தது டோன்ட் கோ தேர் அப்படின்னா அங்கே போகாதே. இப்போ இங்கேங்கிறது யகாங் நான் மேலே பார்த்தோமா, இப்போ அங்கே அங்கே அப்படிங்கிறது வகாங்கன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்போ வந்து ககாங்கன்னா எங்கேன்னு அர்த்தம். இங்கே வந்து அங்கேன்னு தான் கொடுத்துருக்கான். ஆனால் அங்கே போகாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஒருத்தர் சொல்லுமில்ல அது. அப்போ அங்கே அப்படிங்கும்போது என்ன வரும், வகாங்கு. இங்கே வந்து இந்த மாதிரி வா மட்டும் போட்டுட்டு இந்த ஹாங் எடுத்து அப்படியே நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். தெரியுதா? அப்போ அங்கே போகாதே அப்படின்னா மத்து ஜாவோ. மத்து ஜாவோ அப்படின்னா ஒரு கட்டளையாக சொல்கிறோம், அங்கே போகக்கூடாது அப்படியே ஒரு ஆர்டர் பண்ணி சொல்கிறதுனால தான் இங்கே மத்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது யூ ரைட் த லெசன், நீ பாடம் எழுது. அப்போ நீங்கிறது என்ன வரும், தும் வரும். லெசனுக்கு என்ன வரும், பாட்டு வரும். லிக்கோனா எழுது. இப்போ படோனா படின்னு அர்த்தம், லிக்கோனா எழுதுன்னு அர்த்தம். இதை வச்சு என்ன பண்ணலாம், நீக்கு வந்து தும்முன்னு எழுதிக்கலாம், பாட்டுக்கு பாட்டுன்னு எழுதிக்கலாம், பாடத்துக்கு எழுதுக்கு லிக்கோன்னு எழுதிக்கலாம். இதை தமிழ் வச்சு கூட அழகாக நீங்கள் ஹிந்தி ரைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே. அடுத்தது டோன்ட் ட்ரிங்க் காஃபி, காஃபி குடிக்காதே. காஃபி மத்து பிவோ, சாரி பிவோ அப்படி அவங்க மத்துங்கும்போது ஒரு கட்டளையாக சொல்கிறாங்க, அதனால தான் இங்கே மத்து வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நகின்னு கொடுப்பாங்க. நகி வந்து இந்த இடத்துல நகினா இல்லைன்னு அர்த்தம். நம்ம சென்டென்ஸ் விதமாக மாற்றிக்கணும். ஓகே. மத்து தான் வரும். அடுத்தது பிரிங்கிய பென், பேனாவை கொண்டு வா. அப்போ களம் லாவோ, லாவோனா கொண்டு வான்னு அர்த்தம், களம்னா பேனான்னு அர்த்தம். அப்போ பேனாங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், களம் தெரியும், கொண்டு வானா லாவோன்னு தெரியும். அதை அப்படியே எடுத்து ஈஸியாக எங்களுக்கு எழுதலாம். ஓகே. அடுத்து டேக் திஸ் பேப்பர், இந்த காகிதத்தை எடுத்துக்கள். யக்கு, இப்போ இந்த அப்படிங்கும்போது யக்கு வரும், அந்தங்கும்போது வக்கு வரும். அப்போ நீங்களே இப்போ யக்குன்னு எழுதிக்கலாம். காகஜினா பேப்பர், யக்கு காகஜி லோ, லோனா எடுத்துக்கிறது, கீழேருந்து ஒரு பொருள் எடுக்கிறோம்ல அதுக்கு லோன் நம்ம சொல்லுவோம். இந்த அப்போ யக்கு காகஜி லோ. ப்ளே இந்த ஈவினிங், மாலையில் விளையாடு. ஷாம்கோ, மாலைனாலும் ஷாம்கோ, அது காலையாக இருந்தால் ஷபேரின்னு போடுவோம். அப்போ ஷாம்கோ கேலோ, கேலோன்னு விளையாடு. அடுத்தது ப்ளீஸ் கம் ஹியர், உள்ளே வா, நீங்கள் உள்ளே வாருங்கள். ஆப்பு அந்தர் ஆகியே, அப்போ வந்து ஒரு மரியாதையாக அந்த இடத்துல நம்ம போட்டுக்கிறோம். அந்தர்னா உள்ளேன்னு அர்த்தம், ஆகியேன வாருங்கள் அப்படின்ற மாதிரி. ஹீ ரைட்ஸ் த லெசன், அவன் பாடம் எழுதுகிறான். அப்போ ஹீனா ஒரு ஆணை குறிக்கும், அவன் அர்த்தம். அவனுக்கு என்ன வருது இடத்துல, வக்கு வரும். இந்த இடத்துல வக்கு பாடு லிக்தாக, அப்போ ஆணை குறிக்கிறதுனால இங்கே லிக்தான்னு வரும். அதே ஒரு கேலை பற்றி இப்போ அவள் இங்கே வந்துச்சா லிக்தின்னு நம்ம போடுவோம். ஓகே. இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு வேடஸ்கி ஹோ, அவன் எங்கே போகிறான். வக்கு ககாங் ஜாத்தாகே, ககாங்னா எங்கேன்னு அர்த்தம். அப்போ வக்கு ககாங் ஜாத்தாகே. அடுத்து வாட் டு யூ டு, வாட் டு யூ ஈட், நீ என்ன சாப்பிடுகிறாய். தும் கியா காத்தே ஹோ, நீ என்ன சாப்பிடுகிறாய் அப்படின்னு. கியானா என்னன்னு அர்த்தம், காத்தேன்னு சாப்பிடு, என்ன சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்தது ஃபார்மர் ஒர்க்ஸ் இன் த ஃபீல்டு, உழவன் கையில் வேலை செய்கிறான். கிஷான், அப்போது உழவன்னா கிஷான் உங்களுக்கு தெரியும். கிஷான் கேத்துனா வயல், வேலைனா காம்னா வேலைன்னு அர்த்தம், செய்கிறான்னு கர். அப்போ உழவன்றது ஒரு ஆணை குறிக்கிறாங்க, இங்கே கர்த்தான்னு வந்திருக்கு. அதே இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பெண்ணை குறித்தா என்ன வரும், கர்த்தின்னு வரும். அதுதான் இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிஷான் கேத்துமே, இப்போ மே எதுக்கு வருதுன்னா வயலில், இல்லு வருது இந்த இடத்துல, அது வயலில் வேலை செய்கிறான். அப்போ கேத்துமே காம் கர்த்தாகே. அடுத்து நெக்ஸ்ட்டு வி பை ஃப்ரூட், நாங்கள் பழம் வாங்குகிறோம். ஹம்மு, அப்போ நாங்கள் அப்படிங்கும் பன்மையில் சொல்லுவோம், ஹம்முன்னு சொல்லுவோம். பழத்துக்கு வந்து ஃபல்லுன்னு சொல்லுவோம். கறித்தேனை வாங்கிறது, நாங்கள் பழம் வாங்குகிறோம். அடுத்தது தி ஹார்ஸ் ரன் ஃபாஸ்ட், குதிரை வேகமாக ஓடுகிறது. கோடா தேஜ் தௌடுதாக, குதிரை வந்து ரொம்ப வேகமாக ஓடுது அப்படின்றாங்க. கோபால் இஸ் பிளேயிங் இன் தி பிளே கிரவுண்டு, கோபால் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான். கோபால், இந்த இந்தியில் கோபால்னு எழுதிருக்கேன், மைதானத்துக்கு மைதான்மே, மைதானத்தில் வந்திருக்கு, அப்போ மைதான்மே. அப்போ கேள்னு விளையாடி கொண்டிருக்கிறான், ரகா. அப்போ இங்கே இந்த கேல வந்தால் ரகின்னு வரும். இப்போ கோபால்னு ஒரு ஆண், அதான் ரகா. அப்போ கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. அப்போ என்ன வரும், கோபால் மைதான்மே கேல் ரகா ஹே. அடுத்து நெக்ஸ்ட்டு தி டைலர் இஸ் ஸ்டிச்சிங் கிளாத்தஸ், தையல்காரன் துணி தைத்து கொண்டிருக்கிறான். அப்போ வந்து தர்ஜி கபடா ஷி ரகா ஹே. அப்போ தையல்காரன் போது ஒரு ஆணை குறிக்கிறனால இங்கே ரகா வருது. இதெல்லாம் நீங்கள் வந்து கிராமர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நடத்துகிறப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க.
ஹீ இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். அவர் செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வே, அப்போ வேனாலும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டாக நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல. இப்போ வாக்கும்போது அவன் சொல்லுவோம். இங்கே வே வந்தால் ஒரு பெரியவங்களை குறிக்கும் இந்த இடத்துல வே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து அக்பார் செய்தித்தாளுக்கு என்ன வருது? அக்பார் அக்பார் படி ரகே, அவர் செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஹைன் வரணும். அப்போ பெரியவங்களை சொல்கிறதுனால இந்த இடத்துல ஹைன் நம்ம எக்ஸ்பெக்டாக போடணும். ஹே வந்து போடக்கூடாது, ஹைன் போட்டுடணும். அடுத்து மதர் இஸ் ஒர்க்கிங் அட் ஹோம், தாயார் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மாதாஜி கர்மி காம்கர் ரஹிஹை. இப்போ மாதாஜி அப்படிங்கும்போது என்ன வருது இடத்துல? ரஹி. அதே பிதாஜினா வரும், ரஹான் வரும். இப்போ மதர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஃபீமேல் தான் குறிக்குது, அதான் இங்கே ரஹி வருது. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு கமலா இஸ் பிளேயிங் ஆன் த வீணா, கமலா வீணை வாசித்து கொண்டிருக்கிறாள். கமலா வீணா பஷா ரஹிஹை. அப்போ கமலாங்கிறது ஒரு பெண்ணு, அதான் ரஹின்னு கொடுத்துருக்காங்க. பஷா அப்படின்னா வாசிக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஹீ வில் ரீட் த லெசன், அவன் பாடம் படிப்பான். வகு பாட்டு படேகா, ஃபியூச்சர் டென்ஸில் இனிமேல் தான் அவன் என்ன பண்ண போகிறான்? பாடம் படிக்க போகிறான். அப்போ வந்து படேகா, வகு பாட் படேகா. வி ஷால் நாட் கம் டுமாரோ, நாங்கள் நாளை வரமாட்டோம். ஹம் கல் நகி ஆயேகே. அப்போ கல்லுனாலும் நாளை தான் வரும், நேற்று நாள் நாளை தான் வரும். அப்போ வந்து என்ன டுமாரோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாளை வரமாட்டோம், அதுதான் சொல்லுவாங்க. ஹம் கல் நகி ஆயேகே. நெக்ஸ்ட்டு வி ஷால் ஒர்க் இன் த கார்டன், நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்வோம். ஹம் நாங்களுக்கு என்ன வரும்? ஹம் போட்டுக்கிறோம். பாகுக்கு என்ன வரும்? தோட்டத்தில் பாகுமே, வேலைக்கு காம். கரேங்கே அப்படிங்கும்போது செய்வோம். கருன்னு செய்கிறது, கரேங்கன்னு செய்கிறது. இந்த இடத்துல பன்மையில் நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்வோம். நெக்ஸ்ட்டு ஷி வில் கோ டு டெல்லி, அவள் தில்லி போவாள். வக் தில்லி ஜாயேகி. நெக்ஸ்ட்டு திஸ் கேட் வில் ட்ரிங்க் மில்க், இந்த பூனை பால் குடிக்கும். யஹ் பில்லி தூத்து பியேகி, இந்த பூனை பால் குடிக்கும். ஐ ஸ்போக் இன் த மீட்டிங், நான் சபையில் பேசினேன். அப்போ மை ஷபாமி போலானா பேசுறது. இப்போ சபானா கூட்டம்னு அர்த்தம். இந்த சபையில் வந்து நான் பேசினேன். அப்போ கோபால் பாட் எ புக்கு, கோபால் ஒரு புத்தகம் கொண்டு வந்தான். கோபால் ஒன்றுன்றதுக்கு ஏக்கு வரும், புத்தகன்றதுக்கு புஸ்தக்கு, கொண்டு வந்தானுக்கு லாயா. அப்போ கோபால் ஒரு புத்தகம் கொண்டு வந்தான். கோபால் ஏக் புஸ்தக் லாயா. யூ கம் லேட், சாரி யூ கேம் லேட், நீங்கள் தாமதித்து வந்தீர்கள். ஆப் தேசே ஆயே, தேசே அப்படின்னா தாமதித்து லேட்டாக வந்தீங்க அப்படின்றாங்க. வி வென் டு காசி, நாங்கள் காசிக்கு சென்றோம். வென்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பாட்சன்ஸை குறிக்குது. கம் காசி காயே. தி ஹார்ஸ் ரேன் ஃபாஸ்ட், குதிரை வேகமாக ஓடியது. தோடா தேஸ் தௌடா. வி ஏட் 4 ஃப்ரூட்ஸ், நாங்கள் 4 பழங்கள் சாப்பிட்டோம். அப்போ ஈட்டுன்னு வரும். அப்போ ஏட்டுனது பாட்சன்ஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்போ என்ன வரும்? அந்த இடத்துல நாங்கள் அப்படிங்கிறது ஹம்னே. அப்போ 4 அப்படிங்கிறது சார். பழத்துக்கு என்ன சொல்லணும்? ஃபல். அப்போ காயே சாப்பிட்டோம், நாங்கள் 4 பழங்கள் சாப்பிட்டோம். ஹம்னே 4 ஃபல் காயே. லதா கேவ் 10 rupees, லதா 10 ரூபாய் கொடுத்தாள். லதா நே 10 rupees தியே, தியேனா வந்து கொடுத்தாள்னு அர்த்தம். ஷி ரோட் 2 lessons, அவள் 2 பாடங்கள் எழுதினாள். தோனான் வந்து 2ன்னு அர்த்தம். தோ பாட்னா லெசனு. ஓகே. அடுத்து தி டைலர் டிட் நாட் ஸ்டிச் த ஷர்ட், தையல்காரன் சட்டை தைக்கவில்லை. இங்கே டிட் நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அவன் வந்து சட்டை வந்து தைக்கல அப்படின்றாங்க. அப்போ தர்ஜினி குர்தா, குர்தா நகி சியா, அவள் வந்து சட்டை வந்து தைக்கல அப்படின்றாங்க. That child wants a ball, அந்த குழந்தை பந்து விரும்புகிறது. அப்போ வகு பச்சா கேந்த் சாகத்தாக, கேந்த்னா வந்து பால் பந்து,
பச்சானா குழந்தை, அந்த குழந்தை வந்து விரும்புது. வி வாண்ட் ஹாலிடே டுடே, நாங்கள் இன்று விடுமுறை விரும்புகிறோம். ஹம் ஆஜ், ஆஜ்னா இன்றுன்னு அர்த்தம். சுட்டி சாகத்தேகை, நாங்கள் வந்து இன்றைக்கி விடுமுறை விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் சொல்லியிருக்கோம். தி கேட் வாண்ட்ஸ் மில்க், பூனை பால் விரும்புகிறது. அப்போ பூனைக்கு என்ன வரும்? பில்லி. பாலுக்கு வந்து தூத்து. சாகத்திகை. அப்போ சாகத்தியே இங்கே வந்துச்சு அப்படின்னா பூனைங்கிறது ஒரு பெண் பால் குறிக்கும். அதனால தான் இங்கே வந்து தீ வந்திருக்கு, சாகத்தின்னு வந்திருக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கங்க. வந்து பில்லி தூத்து சாகத்திகை. ஐ வாண்ட் டு ஷீ தாஜ்மஹால், நான் தாஜ்மஹால் பார்க்க விரும்புகிறேன். அப்போ நானுக்கு என்ன வரும்? மை வரும். தாஜ்மஹால் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறீங்க. பார்க்கறதுக்கு தேக்குனா சாகத்தாக. நெக்ஸ்ட்டு வி விஷ் டு சர்வ் த கண்ட்ரி, நாங்கள் தேச சேவை புரிய விரும்புகிறோம். ஹம் தேஷ்கி சேவா கர்னா சாகத்தேகை, நாங்கள் வந்து பொது தொண்டு நாங்கள் செய்கிறோம் அப்படின்றாங்க. ஹி கேன் டூ திஸ் ஒர்க், அவனால் இந்த வேலையை செய்ய முடியும். வஹு யஹ், அவனால், அவன் அப்படிங்கும்போது வஹு வரும். இந்த அப்படிங்கும்போது யஹு வரும். அவனால் இந்த வேலைக்கு என்ன வரும்? காம் வரும். செய்கிறதுக்கு வந்து கர்ரு சக்தாக, அவனால் இந்த வேலையை கண்டிப்பாக அவனால் செய்ய முடியும் அப்படின்றாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள். தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி, அவர்களால் ஹிந்தி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றாங்க. ஹிந்தி சம்ஜானா புரிஞ்சுக்கிறது. சம்ஜா சக்தேகைன், அவங்களால வந்து என்ன பண்ண முடியும்? அவர்களால் ஹிந்தி வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பன்மையில் நிறைய பேர் இருக்கிறதுனால இங்கே ஹைன் கொடுத்துருக்காங்க. வேணா வந்து அவர்களால் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ளூரல்ஸில். அதுதான் ஹிந்தி சம்ஜா சக்தேகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா இதில் வந்து 16 ரோமன் வரைக்கும் நடத்தியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் அப்பப்போ வந்து தெரியப்படுத்துகிறோம். நன்றி, தன்யவாத்.